க்யூட் பன்னி பார்ட் 5. பீட்டர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறான், என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும், நம்ம வந்து இந்த பீப்புளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு வந்து எப்படி பண்ணணும், எங்கே போய் இன்ஃபர்மேட்டிவ் எடுக்கணும், என்ன பண்ணணும், இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே வந்து பீட்டருக்கு வந்து இன்னுமே தெரியல. அவனோட மைண்டு வந்து இப்போவும் வந்து பிளாங்காக தான் இருக்குது. அப்போது பீட்டருடைய ஒரு பர்டிகுலர் கேமரா எப்போ பார்த்தாலுமே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவன் பீட்டர் வந்து சரி பண்ணுறதுக்காக அவன் அந்த இடத்துக்கு போகிறான். அப்போது நம்ம ஹனி வந்து பின்னாடியே வந்து பீட்டரை லாக் பண்ணுறா. பீட்டர் ஏன் பின்னாடி அவளை வந்து தாக்கலை அப்படின்னா, அந்த பீப்புளை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஹனி வந்திருக்கா அப்படிங்கிறது பீட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவள் அடிக்காட்டாலுமே வந்து பீட்டர் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் அவன் ட்ரை பண்ணுவான். அதனால் பீட்டர் வந்து ரொம்ப அமைதியாக ஹனி எங்கே கூட்டிகிட்டு போகிறாளோ அங்கேயே பீட்டரும் நடந்து போகிறான். அப்போ நடந்து போகும்போது ஹனி வந்து என்ன பண்ணுறா, ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. இது என்ன இடம் அப்படின்னா, ஹனி வந்து ஃபஸ்ட்டு அவளோட டீமோட இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் என்டர் ஆகும்போது ஹனி ப்ளஸ் அண்ட் அவளோட டீம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த ரூமை வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹனியோட டீமும் இந்த இடத்துல வந்து இருந்துப்பாங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும்போது மட்டும் இந்த இடத்த விட்டு வெளியே வருவாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து இந்த இடத்துலையே உட்காந்துருந்துட்டு என்ன நடக்குது, இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் என்ன நடக்குது, நம்மளுடைய மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ஹனி வந்து ரொம்பவும் கிளியராக இருக்கா. இப்போது வந்து நம்ம அதாவது இந்த பிளெயினை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான். நம்ம வந்து இங்கேருந்து நம்ம மகா பிளானட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டா போதும். எனி டைம் வந்து அங்கேருந்து கவனிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பீட்டர் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு அவன் போய்ப்பான். அந்த மாதிரி தான் பீட்டர் வந்து இந்த மாதிரி மகா பிளானட்டுக்கு போகும்போதும் லிங்கா பிளானட்டுக்கு போகும்போதும் செட் பண்ணிவிட்டு பீட்டருமே ஒவ்வொரு விஷயத்தை கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டரி என்ன, இவங்க பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டில் என்ன விதமான குழப்பங்கள் இருக்குது, என்ன விதமான சதி நடக்குது அப்படிங்கிறத பீட்டருமே என்ன பண்ணுறான், அதை கேதர் பண்ணுறான். அப்படி கேதர் பண்ணுறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் பீட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது உண்மை, ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது உண்மை. ஆனால் லிங்கா பிளானட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மக்களை மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு விருப்பம். அதர் பிளானட்டில் இருந்து டைமண்டு வந்தால் மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பீப்புள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க இங்கே வந்து வாழ்ந்து அது வந்து லிங்கா பிளானட்டுக்கு பிடிக்கல. அதனால் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டே சொல்லும்போது, அதனால் இவங்களுடைய உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மக்களை வந்து ஒரு க்ரையோ ஸ்லீப்பில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் அந்த க்ரையோ ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து அந்த ஆட்டோமேட்டட் ஷிப்பில் வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஆக்சுவலி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து 6 மந்த் ஆகுமா, அதில் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறமா ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் வழியாக இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை ஆட்டோமேட்டடாக போட்டுட்டு இவங்களோட ஷிப் வந்து தனியாக போயிடும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களை எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாக் ஹோல்குள்ளே போட்டுருந்தாங்க. அதனால் அவங்க காணாமல் போயிடுவாங்க. எங்கே போவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அழிஞ்சு போவோமா, இல்லை ப்ரெசண்டில் போவோமா, பாஸ்டாக ஃப்யூச்சராக எதுவுமே தெரியாது. மொத்தத்தில் நம்ம காணாமல் போயிடுவோம். அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி அதாவது அந்த மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளை வந்து ஜஸ்ட் ஃபார் சப்ளை அண்ட் கலெக்டிங்
ஆல் டைமண்ட்ஸ் இதுக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே பீட்டர் வந்து சொல்லிடுறான். அப்போது மகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறா. ஏன் அழுவுறா அப்படின்னா, ஒரு 6 months பிஃபோர் போன வாட்டி தான் மகாவோட பிரதரான ஹென்ரியை இந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு அனுப்பி வச்சா. நீ போய் லிங்கா பிளானட்டில் சந்தோஷமாக இரு, நான் இன்னும் கொஞ்ச நாளில் உன் கூட நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு அப்பா அம்மா கிடையாது, ஹென்ரின்னு ஒரு தம்பி மட்டும்தான். அந்த தம்பியை தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வந்து அவள் அனுப்புனான். அப்போ அவன் நினைக்கிறா, அப்போது நம்ம தம்பியும் நம்மக்கிட்ட இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அளவும் ரெட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, ரெட் அலர்ட் அடிக்குது. அப்போது பீட்டர் வந்து சொல்கிறான், ஆல்ரெடி எல்லாமே கையை மீறி போயிருச்சு அப்படின்னு பீட்டர் வந்து சொல்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா, ரெட் அலர்ட் வருது அப்படின்னா ஆல்ரெடி half ஆஃப் த பீப்புள், அதாவது அந்த க்ரையோ ஸ்லீப்பில் வச்சு அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தனியாக அனுப்பி அந்த பிளாக் ஹோல்குள்ளே போட்ட அந்த அதுக்குள்ளே வந்து half பீப்புளை தான் வச்சு அனுப்பியிருக்காங்க. இன்னும் half பீப்புள் வந்து க்ரையோ ஸ்லீப்போட இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் மகா இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் ஸ்பேஸ்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போது ஆல்ரெடி பாதி பேரை வந்து உள்ளே போட்டுட்டாங்க, இனி அந்த பாதி பேரை நம்ம காப்பாற்ற முடியாது. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பீப்புள், இந்த டைமண்ட் ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க அந்த பீப்புளை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பீட்டர் வந்து ஹனிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்போது வந்து ஹனி சொல்கிறா, ஓகே நான் வந்து உன்னை எப்படி பிலீவ் பண்ண முடியும், நீயும் அவங்களோட சேர்ந்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹனி வந்து கேட்குறா. அதுக்கு பீட்டர் சொல்லுவான், நீ என்னை வந்து தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னால் உங்கள் எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்க முடியும், ஏன்னா நான் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் நீ என்னை பிடிக்கும்போது நான் எதுக்கு அமைதியாக உன் கூட வந்தேன் அப்படின்னா, எனக்கு மனிதாபிமானம் இருக்குது, நானும் மற்றவங்களை காப்பாற்றணும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான், அதனால தான் உனக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் நீ என்ன தாராளமாக பிலீவ் பண்ணலாம். அப்படி நான் ஏதாவது பண்ணேன்னா, நான் வந்து இது வரைக்கும் எனக்கு ஷிப்பில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ட்ரோல் ரூம், அதுக்கப்புறமா வந்து வெப்பன்ஸ் ரூம் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய நாலேஜும் எனக்கு இருக்குது. நான் ஒரு பட்டனை அமுத்தினா போதும் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க, இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய லிங்கா சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. இருந்தாலும் நான் ஏன் அமைதியாக இருக்கேன், இந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு பீட்டர் வந்து சொல்கிறான். அப்போ இவ்வளோ விஷயத்த பீட்டர் சொன்னதுனால ஹனி வந்து பீட்டரை பிலீவ் பண்ணுறா. அப்போது பீட்டருக்கு சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நம்மளால் ஒரு செட் ஆஃப் பீப்புளை காப்பாற்ற முடியுது, அவங்களுடைய லைஃப்பை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பீட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹனியை பார்த்து கூட பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், ஸ்மைல் பண்ணுறான். அப்போது ஸ்மைல் பண்ணும்போது ஆனால் ஹனி வந்து இன்னுமே வந்து அவனை பிலீவ் பண்ணலை, இன்னுமே வந்து ஹனி வந்து அவன் மேலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை தான் இருக்கிறா. அப்போது ஹனி சொல்கிறா, ஓகே நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு இல்லை, பட் 100% என்னால் உன்னை பிலீவ் பண்ண முடியாது, எங்களுக்கு நீ உதவி பண்ணுற அது வரைக்கும் உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், ஹனியை கூப்பிட்டுட்டு போய் எல்லா ரூமையும் காமிக்கிறான். என்ன ரூம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ரூமை வந்து எல்லாமே வந்து காமிக்கிறான். அதாவது நிறைய கண்ட்ரோல் ரூம், அதுக்கப்புறமா வந்து இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜாக்கெட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து சப்போஸ் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து மூவ் ஆகலை, இந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் சூட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அந்த ஸ்பேஸ்க்கு போய் மேபி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்ப்புக்கு கூட நம்ம கூப்பிடலாம். அப்போது இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற ரூம் என்ன அப்படின்னா ஒயர் ரூம். இதில் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷனுமே வந்து இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது ஏதாவது ஒரு ரூமில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அண்ட் லைட், அதுக்கப்புறமா அந்த டோர் ஓப்பன் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒயரை நீ கட் பண்ணினா அங்கே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறான். அடுத்த ரூம் என்ன அப்படின்னா எனர்ஜி கோர். இதில் தான் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே இந்த ரூமில் தான் இருக்கும்.
அடுத்த வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய ரூம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரூம் வந்து பீட்டரால் ஓப்பன் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான், அவன் வந்து ஒரு கன், அதாவது வெப்பன் இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்துடுறான். வெப்பன் இருக்க ரூம் கூட வந்துட்டு, இந்த ரூமில் உனக்கு தேவையான, உனக்கு ப்ளஸ் உன்னுடைய டீமுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸுமே வந்து இந்த ரூமில் இருக்குது. சப்போஸ் எங்களோட சோல்ஜர் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெப்பன்ஸை எடுத்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து ஹனிக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறான். பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஹனி வந்து என்ன பண்ணுறா, ஓகே நாங்கள் வந்து எங்கள் டீமை வந்து ரெடி பண்ணுறோம், டீமை ரெடி பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய ஹாஃப் ஆஃப் பீப்புளை வந்து கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி உடனே அவங்களுடைய டீமுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமில் அவங்க இருந்துப்பாங்க. அப்போது கரெக்டான டைம் இருக்கும்போது பீட்டர் வந்து சிக்னல் கொடுப்பான். சிக்னல் கொடுக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹனியில் மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய பீப்புள், க்ரையோஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஹனி அண்ட் பீட்டர் 2 பேரும் சேவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இவங்களோட பிளான். சேவ் பண்ணிவிட்டு அப்படி இந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து மறுபடியும் மகா பிளானட்டுக்கே கொண்டு போவாங்க. இதுதான் இவங்களோட பிளான். அதுக்கப்புறம் மகா அண்ட் ஹனி 2 பேருக்கும் ஒரு சின்ன அஃபெக்ஷன் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் ஹனி வந்து முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிறா. அவளுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கே ஆக போகுது அந்த ஆளை சந்தித்ததுக்கப்புறமா. அது யார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.